வரலாறை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்ற தத்துவத்திற்கான மனிதனுக்கான பிறந்த நாள். அண்ணே, நீங்க எங்கிருந்தாலும் பல்லாண்டு காலம், பல நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் தமிழீழத்தை பற்றியும், தலைவரை பற்றியும், அவர் வாழ்வியலை பற்றியும், வரலாற்றை பற்றியும் நிறைய சொன்னாங்க. ஆனா என்னுடைய யதார்த்த வாழ்வியலில் நான் கண்டுகொண்ட சில விஷயங்களை பத்தி நான் சொல்ல நினைக்கிறேன். எல்லோரை போலவும், அதுவும் கடலோர பிள்ளையாக இருக்கக்கூடிய நான், எல்லோருக்குமான குலதெய்வங்களில் கடலோர பகுதியில் எங்களுக்குமான குலதெய்வமே இந்த மனிதன்தான். ஏனென்றால் ஒரு சாவை தடுப்பவன் சாமானியனாக இருக்க முடியாது. அப்படி எங்களுக்கான சாவை பல ஆண்டுகளாக தடுத்து நிறுத்தியவன் எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஒரு காலத்தில் சிறு பிள்ளையிலிருந்து எனக்கு சொல்லப்பட்டதுன்னா, விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் என்றுதான் சொல்லப்பட்டது. உண்மையிலேயே எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். எங்க ஊர்ல படகுலாம் இலங்கை கடற்படையால கைது செய்யப்படும். இப்போ என் கணவர் சொல்லியிருக்கிறார், அவங்க அடிக்கும்போது, இலங்கை சிங்களவர்களை அடிக்கும்போது முதல் வார்த்தை என்ன கேட்டு அடிப்பாங்க அப்படின்னா, எல்டிடி எல்டிடி டைகர் டைகர் என்று கேட்டு அடிப்பாங்களாம். அப்பொழுதெல்லாம் வீட்டில் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு வருத்தம் வரும். புலிகள் புலிகள்னு சொல்லி அடிக்கிறாங்களே, எல்டிடி இல்லை எல்டிடி இல்லைன்னு சொன்னாலும் அவங்க அடிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. டைகர், தமிழ் பேசினாலே டைகர் தான். இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர், நீங்கள் விடுதலை புலிகளுடைய கொடிகள் எல்லாம் ஏற்றக்கூடாது, தமிழ் பேசினாலே டைகர் தான். ஐயா, அப்புறம் நாங்கள் ஏற்றாம வேற யார் ஏற்றுவா? கலைஞர் ஏற்றுவாரா? அவர் பிள்ளை ஸ்டாலின் ஏற்ற வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் ஏற்றுவாரா? தம்பியினுடைய தம்பி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அந்த கொடியை பறக்க வைக்க முடியும். உண்மையில் சொல்ல போனால் அந்த அடி, ஒவ்வொரு அடியும் விழும்போதெல்லாம் நாம் ஏன் தமிழனாக பிறக்கப்பட்டோம் என்ற வலி எல்லா கடலோர மக்கள் மத்தியிலும் இருந்தது. ஆனால் இன்றுதான் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகுதான், தமிழினத்துடைய ஒற்றை தலைவர் எங்கள் தலைவர் என்று உணர்ந்த பிறகுதான் நீ டைகர் என்று அடித்த ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு பெருமையடா, பெருமை. சொல்லி கடந்து போவதல்ல, சொல்லி கடந்து போவதல்ல, எங்கள் சொல்லிலும் வாழ்விலும் உயிரிலும் செதுக்கப்பட்டது தமிழினத்தினுடைய தலைவர் என்று நாங்கள் உணர்ந்தோம். உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் ராஜராஜ சோழனை நான் பார்த்ததில்லை, ராஜேந்திர சோழனை பார்த்ததில்லை, கரியார் பெருவழத்தானை பார்த்ததில்லை, படித்ததுண்டு. ஆனால் பார்க்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமையே எங்களுக்கு மாபெரும் பெருமை. ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? ஒரு போர்க்கருவியை தூக்கி எதிராளியை சண்டை செய்து அவன் உடலை கிழிக்க தெரிந்த மனிதரால் ஒரு புத்தகத்தின் காகிதத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு பூச்சியை கூட கொல்ல தெரியாத ஒரு மாபெரும் மனிதன். அன்பினுடைய மொத்த உருவமும் அவர்தான், அதிகாரம் உரிமையின் மொத்த உருவமும் அவர்தான். இன்றைக்கு உண்மையில் சொல்ல போனால், நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தாருக்கு போயிருந்தேன். அப்போ வெளிநாடு, வேற ஒரு நாட்டிலேருந்து வந்த பெண்மணி நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு, நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வளர்த்த தமிழ்நாடு போல இருக்குன்ட்டு, எஸ் தமிழ்நாடு அப்படின்னு. அவங்க எடுத்தோன்னு கேட்டாங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. இல்லைங்க, இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்த வார்த்தை தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பிறகு, தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன், சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சாங்க. அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தமிழுடைய மாண்பு. எங்கோ இருக்கின்ற வெள்ளைக்கார பெண்மணிக்கும் தமிழத்திற்கென்று ஒரு தலைவன், அவனுடைய தம்பி என்று பறைசாற்றி சென்றவன் எங்கள் தலைவன்.